Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீட்டு மோர் குழம்பு காய் எதுவுமே சேர்க்காம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இத செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம துவரம் பருப்பு ஊற வெச்சுக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவு துவரம் பருப்பை தண்ணியில நல்லா கழுவிட்டு அரை கப் அளவு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி எதுவுமே இல்லாம பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு தயிர், 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட மோராகவே இருந்ததுன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். மோர் இல்லாதவங்க இந்த மாதிரி தயிரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். நம்ம காய் எதுவுமே சேர்க்காததுனால சின்ன வெங்காயத்தை இப்படி முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது, இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மசாலாவை வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு அரை கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். நம்மளுக்கு அந்த பருப்பில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போகணும். பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக போனதுக்கப்புறமா நம்ம மோர் சேர்த்துக்கலாம். மோர் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு தான் மோர் சேர்க்கணும். ஹை ஹீட்டில் வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மோர் திரிஞ்சு போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கல்யாண வீட்டு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.